Hi guys, welcome back to Dax Rex channel. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ராக்கெட் தான் செய்ய போறோம். அதுவும் ஈஸி டு ஹார்ட் லெவல். ரொம்ப ஹார்டா இருக்காது, கொஞ்சம் நார்மல் மாதிரி இருக்கும். சரி செய்யலாமா? ஃபர்ஸ்ட் ஈஸி ஒன் செய்யலாம். ஈஸி ஒன் பெருசா இருக்கும். இது எப்படி விடுறேன்னு காமிக்கிறேன். இதோ பார்க்கலாமா எப்படி விடுறதுன்ட்டு. ஓகே, இது நல்லா போயிடுச்சு. இங்கே பிளேஸ் நிறைய இல்லைனால கொஞ்சம் இது. சரி பார்த்துலாமா? வச்சாச்சு. இது எப்படி செய்யணும்னா ஈஸி, ரொம்ப ஈஸி. ஒரு பேப்பர் எடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா வச்சு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். நல்லா மடிங்க. இப்படி மடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதோ இங்கே லைன் இருக்கு, இதே அப்படி போடணும். இப்படி போட்டு ஆப்போசிட்லேயே போடணும். இப்படி போட்டு ரெண்டு பக்கம். அப்புறம் இது எப்படி இந்த மாதிரினா இது எப்படி எடுத்து இந்த லைனில் போடணும். கரெக்டாக இந்த லைனில் இருக்கணும். இந்த மாதிரி போட்டு அப்புறம் ஆப்போசிட்லேயே பண்ணோம். ஈஸி, இது ரொம்ப ஈஸியாக முடிய போது. இந்த மாதிரி பண்ணிட்டு இதோ இங்கே மடிச்சிருக்கோமே அது அப்படி முன்னாடி தள்ளி இப்போ நல்லா இங்கே அமுக்குங்க. அப்புறம் அமுக்கி இது இங்கே பிடிச்சி அப்புறம் இதோ இது எப்படி இது கீழே பண்ணிட்டுங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய பாடுதான். அப்படி பண்ணி இதோ இந்த மாதிரி பண்ணி நல்லா விடுங்க. அவ்வளோதான், ஈஸி ஒன் முடிஞ்சிடுச்சு. இப்போ நார்மல் ஒன் பண்ணலாமா? இப்போ நார்மல் ஒன் இது எப்படி விட்டு காமிக்கிறேன். பார்க்கலாமா எப்படி விடுறதுன்ட்டு? சரி, மறுபடியும் விடுறேன். கேமராவில் வரல. கிலோ மறுபடியும் விடலாமா? சரி, இது இங்கே வந்துருக்கு. காணோம் கைஸ் காணோம். இங்கே தானே விழுந்துச்சு. சரி, நான் அது வீடியோ முடிச்சதுக்கப்புறம் எடுக்கிறேன். இது எப்படி செய்யணுமா அதே மாதிரி ஒன்று ஃபுட் சீட் எடுத்து அதே மாதிரி எப்படி மாட்டீங்க. அதே மாதிரி தான் எல்லாமே பண்ணோம். சரி, இப்படி பண்ணிட்டு
அதே மாதிரி இங்கே பண்ணோம். கைஸ் இப்படி பண்ணிட்டு அப்புறம் இதை எப்படி மடிக்கணும். இதோ இப்படி மடிக்கிட்டு அப்புறம் இது இப்படி மடிக்கணும். இதோ இந்த மாதிரி மடிக்கிட்டு அப்புறம் இதோ இந்த லைனில் இது எப்படி விடுங்க. உள்ளே விட்டு இப்படி வச்சு நல்லா பண்ணுங்க. அப்புறம் அதே மாதிரி தான் லாஸ்ட்டாக இப்போ இந்த மாதிரி பண்ணோம். இதோ முடிஞ்சிடுச்சு, பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா, இது பார்க்க நார்மலாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது எப்படி போகணும் காமிச்சிட்டா, இது எப்படி போகிறேன்ட்டு காமிக்கிறேன். நல்லா விடுறேன். மறுபடியும் நல்லா விடுறேன். இதோ இந்த டைம் நல்லா போயிடுச்சு. சரி, இதை எடுத்துட்டு இது வச்சிடணும். ஓகே, வச்சாச்சு. ஒன்று A4 ஷீட் எடுங்க. அதே மாதிரி ஃபில் ரூல்ஸ் அதே மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பண்ணிட்டு அப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிட்டு அதே மாதிரி மேலே தூக்கணும். இப்படியே இப்படி மேலே தூக்கி இப்போ மறுபடியும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. இதோ ஓப்பன் பண்ணுங்க. இதோ இங்கேனா நசுங்கிற மாதிரி தெரியும். அதெல்லாம் எடுத்து வெயிட் பண்ணுங்க, நம்ம அடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இதோ இந்த மாதிரி அப்படி மேலே மடிங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இதோ இந்த லைன் இங்கே இருக்கும் பாருங்கள். இந்த லைனுக்கு வெளியிலே தான் பண்ணோம். அப்புறம் மறுபடியும் ஃபுல்லாக இது பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ப்ளஸ் கொஞ்சம் தப்பாக பண்ணலாம். இங்கே கீழே அடுக்கி இருக்கணும். இப்படி பண்ணிட்டு அப்புறம் இது இப்படி கீழே போடுங்க. ரெண்டுமே கீழே போட்டு அப்புறம் இது இப்படி உள்ளே போட்டு இப்படி பண்ணுங்க. இந்த மாதிரி போட்டு இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கணும். போட்டு வெயிட் பண்ணுங்க. இதோ
இந்த மாதிரி எப்படி கீழே வச்சுட்டு இங்கே பிடிச்சிட்டு அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் பண்ணோம். நான் காமிக்கிறேன். இது எப்படி உள்ளே போட்டு அப்புறம் இது எப்படி எப்படி போய் இங்கே தொடலைன்னா மேலே நல்லா மடிங்க. நல்லா மடிச்சுட்டு முன்னாடி செக் பண்ணுங்க நல்லா இருக்கான்ட்டு. செக் பண்ணிவிட்டு இதோ இங்கே சேமாக இருக்கிறதுனால இத்த வரைக்கும் நான் கீழே கொடுக்குறேன். கீழே கொண்டு போய் இது மடிச்ச பக்கம் கொஞ்சம் இங்கே வந்துட்டோம். அப்புறம் முடிஞ்சிடுச்சு கைஸ். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு மாதிரியே டஃப்பாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அப்படி மடிக்கணும்னா மடிங்க, வேணும்னா மடிங்க, இல்லைன்னா மடிக்காதீங்க. வேண்டாம். சரி, இப்போ இது செஞ்சதுலாம் எடுத்து ஒரு கிளிப்லாம் காமிச்சிடலாம். இதே மாதிரி எப்படி மடிக்கலாம். பாய்.